ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு காலங்கள்? அவன் மூச்சு விடும் நேரம் வரை மட்டுமே. 80, 100, 120, 50, 30 கிடையாது. அவனுடைய மூச்சு நிற்கும் வரை தான் அவனுடைய ஆயுசு காலம். இப்போ நான் எதுக்காக இந்த மூச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு வாரமாக நான் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறேன். அதையும் மீறி மூச்சு விட்டுக்கிட்டு இந்த வீடியோ போடுறேன். காரணம், இப்படி மூச்சு நிற்கும் காலம் வரை தான் ஒரு மனிதனோட ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? எல்லா நேரமும் பணம் என்கிற சாத்தானை தேடி அசுரத்தனமாக ஓடுறாங்க. நன்றி கெட்ட உலகம், மிருகத்தனமான கூட்டங்கள், எங்கே திரும்புக பணம் 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 பணம், அசுரத்தனமான பணவெறி கொண்ட பேய்கள். நான் பார்த்த வைக்கிறதான். ஒரு செல்ஃபோன் திருடு போச்சு எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி. அதை மீட்பதற்காக நான் அந்த மிருகத்துக்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், எங்கே போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். அந்த செல்ஃபோன் திருடவன் அவன் ஏதோ விற்று செகண்ட் ரேட்டுக்கு விற்று ஏதோ குடிக்கணும் வாழணும்னு ஆசைப்பட்றான். அடுத்து காவல்துறைக்கு எடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாயோ பெருசு, அதெல்லாம் முடியா வருத்தத்தை இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியுமா எங்களால் போய அப்படின்றாங்க. இதுதான் இந்த நாடோட நிஜமான நிலைமை. ஒரு சாதாரண உதாரணம் சொல்லி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆக இந்த பிரபஞ்சம் மனிதனுடைய உயிர் மூச்சிருக்கும் வரை தான் அப்படின்னு தெரிஞ்சு கூட நிதானம் இல்லாமல், தெளிவு இல்லாமல், ஞான புரிதல் இல்லாமல் பணம் என்கிற பிசாசு நோக்கியும் அன்பு அற்ற நிலையையும் நோக்கி மிருகத்தனமாக ஓடுது. ஒருத்தங்கிட்ட பேசுகிற நேரத்தில் என்ன கிடைக்கும், அவனால் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்து தான் பேசுகிறாங்க. அந்த அன்பெல்லாம் போயிடுச்சு. மனித நேயம், மனித பண்பு, அன்பெல்லாம் என்ன பெனிஃபிட்டு? அதான் பெனிஃபிட் இல்லாமல் யாரு கூடயும் பழகிறதில்லை, யாரு கூடயும் உறவு வச்சுக்கிறது இல்லை. இப்படியான ஒரு நடுவில் எல்லா மனிதர்களும் வாழ வேண்டியிருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மனித மிருக கூட்டங்கள் நடுவே முடிஞ்ச வரை, வாழும் வரை கொஞ்சமாவது நீ கொஞ்சம் மனிதனாக ஏறு. மனிதன் என்பவன் யார்? ஆசை விட விட ஆனந்தம் பெருகும் என்பது போல பற்றற்று முடிஞ்ச வரைக்கும் சொற்களாலாவது உதவி செய், முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய், முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனை கைத்திக்கு விடு, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. எவ்வளவு முடியுமோ சமூகத்திற்கு பயன்பாடாக இருந்து செத்துப்போம். இதுதான் மனிதன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். எது வேணாலும் வாரி கொடுக்கலாம்.